கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த மகாபெரிய பாக்கியத்திற்காகவும் சிலாக்கியத்திற்காகவும் தேவாதி தேவனை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அநேக பேர் மற்றவர்களை நம்பி விசுவாசித்து அவர்கள் மூலமாய் ஒரு நன்மை ஒரு மேன்மை கிடைக்கும் என்று நம்பி ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. வேதம் சொல்லுகின்ற பொழுது நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டுமேயானால் நம்முடைய வழிகளில் எல்லாம் தேவனை நினைக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உண்மை சத்தியம் நீதி நிறைந்திருக்குமேயானால் கர்த்தர் நம்முடைய வழிகளை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார் என்று நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம எந்த ஒரு சூழலிலும் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படியாய் நாம் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை மேன்மையான ஸ்தானங்கள்ல நிலைநிறுத்த போதுமான தேவனாகவே இருக்கிறார் என்பதில் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்படுவோம். தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.